வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான போகி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் ஃபிலிம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட் அப்படி என்ன கண்டென்ட்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கவரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறாங்க. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு இவர் சாகிறதுக்கு முன்னால் இவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் பார்த்திங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாப்புல. ஆனால் அந்த ஆதாரத்தை மட்டும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அப்படியே பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாப்புல. இவரை கொன்று புதைச்சிடுறாங்க. ஆனால் அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இவர் எந்த இதில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹிடன் கேமராஸ் எல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆதாரம் மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னாலே இவங்களை ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா உள்ள தூக்கி போட முடியும். ஆனால் அந்த ஆதாரம் இன்னும் போலீஸ் கையில் கிடைக்கவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது வில்லன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடில் போலீஸ் தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை தேடிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான ஒரு கதை அப்படிங்கிறது நம்ம லப்பர் பந்தோட கதாநாயகி ஸ்வஸ்திகா விஜய். ஸோ இவங்களோட கதை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் தாண்டி தான் வருது. ஒரு குறுகிய இம்பார்ட்டண்டான ரோல். ஆனால் அந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கண்டென்ட் நல்ல கண்டென்ட் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 25 நிமிஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதாநாயகனோட அந்த சைல்ட்ஹுட் லைஃப், அந்த லைஃபையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வஸ்விகா, ஸோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று போவாங்க. இப்படி 2 ஃப்ளாஷ்பேக் போனதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக்கிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஏன்னா ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்குது, விறுவிறுப்பாக போகிற மாதிரியே இருக்குது. அப்படிங்கும்போது படம் எங்கே உட்காந்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எந்திக்கவே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. மேலும் இந்த படத்தில் பெரிய பெரிய காஸ்டிங்ஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம எம்எஸ் பாஸ்கர், மொட்டை ராஜேந்திரன் சொல்லி எல்லா காஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீணடிக்கப்பட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரைட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்க்கறதுக்கு இப்பொழுதுக்கு சுமாரான படமாக தான் வந்திருக்கு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.